இந்த இயர் கிடையாது, லாஸ்ட் 50 years எப்பவுமே தலைவர் மூவி தான் ஆன்டிசிபேட்டடு. ஆனும் தலைவர் மூவி மட்டும்தான் வந்து தியேட்டர்ல பார்ப்பேன். இது வந்து ஒரு ஷோ முடிச்சு ரெண்டாவது ஷோ இன்டர்வெலுக்கு உங்களுக்கு போயிட்டு படம் வந்து மாஸ் கிளாஸ். ரஜினி சார் எப்பவுமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தான். இப்ப ஏஜ் ஆக ஆக அவரு வந்து வித்தியாசமா நிறைய ட்ரை பண்றாரு, அது ஒர்க் அவுட் ஆயிட்டு. சார் அது வடிவேலு சார், இது தலைவர் சார். தலைவர் வந்து சும்மா நின்று கையாட்டினா மீன்ஸ் கைய காமிச்சாலே போதும் சார். அது வந்து அந்த என்ன சொல்றது பாசிட்டிவ் வைப்ஸ், மெயினா பாசிட்டிவ் வைப்ஸ் அதுதான். நல்லா இருக்கு சார், சிம்பிளா ஸ்டைலா அடி. கோஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சௌபின் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ட்விஸ்ட் டர்ன்லாம் அங்கங்க கொடுத்துருக்காங்க, அது ஒரு வித்தியாசமா இருக்கு. நாகார்ஜுனும் நல்லா இருக்காரு. அவர் இவ்வளவு நாளா ஹீரோவா பண்ணிட்டு வில்லனா பண்றது அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆளுங்களுக்கு ஏத்துக்க முடியுமாங்கிறது டவுட். ஆனா அது போக போக ஏத்துப்பாங்க. உபேந்திராவும் ஒரு சின்ன கேமியோ ரோல்ல நல்லா கூட வெயிட்டா பண்ணியிருக்காரு. அமீர் கான் கடைசியில வந்துட்டு போறாரு, அது கொஞ்சம் கூட வெயிட்டா பண்ணியிருக்காரு. ஸ்ருதிஹாசன் ஓகே தான், நல்லா பண்ணி இருக்காங்க. நல்ல அவங்கள அந்த த்ரூ அவுட் தலைவர் கூட இருக்காங்க சார். லோகேஷ் கனகராஜோட ஸ்கிரீன் பிளே ஸ்டோரினா ஸ்கிரீன் பிளே தான் மெயினா. இப்ப நீங்க ஸ்டோரிங்கிறத எடுக்காதீங்க. ஸ்டோரிங்கிறத வந்து இட்ஸ் ஒரு ஒன் லைன் தான். சிம்பிளா சொன்ன நான் சொல்றேன். இப்ப மஞ்சுமெல் பாய்ஸ் சூப்பர் டூப்பர் ஹிட். அது கதையை நான் சொல்லவா? ஃப்ரெண்ட்ஸுங்க டூர் போனாங்க, ஃப்ரெண்ட் ஒருத்தர் பள்ளத்துல மாட்டினாரு, அவனை காப்பாத்தினாரு, முடிஞ்சு போச்சா? இதுதான் ஸ்டோரி. ஆனா ஸ்கிரீன் பிளேல கொண்டு வராங்க தெரியுமா, அதுதான் அட்ராக்ட். புக்கு படிக்கிறதுக்கும் படம் பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா இருக்கு சார். மியூசிக் அனிருத் எப்பவுமே நல்லா பண்ணுவாரு. அது தலைவருக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இனி பயங்கரமா பண்றேன். அனிருத் தான் சொல்லியாச்சு, இப்ப அன்னி சொல்லிட்டோம். கேமரா வரைக்கும் சூப்பரா இருக்கு சார். கிரீஷ் கங்காதரன் விண்டேஜ் கொஞ்சம் கூட காமிச்சிருக்கலாம். அது ஒரு 2 பிட்டா காமிக்கிறது கொஞ்சம் கூட, அது அந்த அந்த இன்டர்வல் டைம்ல காமிக்கிறதே கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா இனி நல்லா இருக்கு. டிஏஜிங் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் கூட அந்த ஒரு எக்ஸ்டென்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆமா, கொஞ்சம் கூட டீப்பா ஒரு 10 minutes காமிச்சிருந்தா இனி நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா வரலாம். பாதி பேர் ஏ சர்டிபிகேட் தான் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஏ சர்டிபிகேட் தான் வயலன்ஸ் கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். இப்ப வயலன்ஸ் இல்லாத இடமே இல்லையே. காலையில நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தாலே வயலன்ஸ் தான் படிக்கிறோம். கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அதாவது வந்து நான் வந்து கூலி அந்த டைட்டிலுக்கும் தலைவருக்கும் ரொம்ப மேட்ச் ஆகும், ரொம்ப பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு பயங்கரமான பாமர மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டா உள்ள வச்சு அது மூலமா ஒரு கதையை டெவலப் பண்ணி ஒரு கேமியோ ரோலுக்கும் ஒரு மாஸ் சீன் குத்து வெறித்தனமா சீன் பை சீன் வெறித்தனமா திரும்ப போவாரு அப்படின்னு நினைச்சு லோகேஷ் நான் வந்து உட்காந்து படத்துல உட்காந்தா கேவலமா இருந்தது படம். இதுதான் உண்மை. அதாவது எதுவுமே இல்ல படத்துல. ஸ்டார்டிங்ல இந்த டைட்டில் கார்டை கத்துறாங்க பூஸ்ட், அவ்வளவுதான். அது பேர் தலைவரோட என்ட்ரன்ஸ்க்காக கொஞ்சம் வைப்புக்காக கத்துறேன். அதோட பெருசான என்ட்ரன்ஸ் இல்ல. இது முன்னாடி தலைவரை காட்டின என்ட்ரன்ஸ் இது கம்மி தான். அதுல இருந்து படம் போது பிளாட்டா போயிடுது, ஒரு வைப்பும் இல்ல, அப்படியே போயிடுது. பிளாஷ்பேக் சரி இன்டர்வியூலையும் போச்சு, சரி செகண்ட் ஹாஃப்ல அந்த பிளாஷ்பேக் காட்டி கொஞ்சம் வைப்பு எடுத்தவங்க பார்த்தா பிளாஷ்பேக் இல்ல, சொதப்பிடானு. பிளாஷ்பேக் இல்லாம சொதப்பிடானு. எப்போ காட்டுறான் பிளாஷ்பேக்? லாஸ்ட் கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தான் பிளாஷ்பேக். அது கூட அந்த பிளாஷ்பேக் என்ன வருதுன்னா ஒரு சண்டை போடுற மாதிரி பஸ்ல தலைவர் வெட்டுற மாதிரி கட்டுறாங்க, அதுக்கப்புறம் டம் அடிக்கிற மாதிரி கட்டுறாங்க. இதான் பிளாஷ்பேக். ஒரு ப்ராப்பரான கூலிக்கு என்ன பண்ணாருன்னு எதுவுமே காட்டல, போராடுறாரு காட்டுறாங்க. அதுக்கான மெசேஜ் டீப்பா காட்டாதனால கூலி படம் அதோட தன்மையை அதோட படத்தை வந்து டோட்டலா இழந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். பிளாஷ்பேக்கே சொல்ல போறதுனாலே மெயின் ரீசன். ஓப்பனிங் சாங்கே வந்து சிக்கு சாங் வருது, எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நான் வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மாதிரி வெறித்தனமா கொடுத்துருப்பான் பார்த்தா ரொம்ப டல்லா குத்துறாங்க. அதாவது தலைவரே பாடுற மாதிரி குத்துறாங்க. அந்த மாதிரி குத்துருக்கூடாது. ஆக்சுவலா தலைவருக்காக அந்த வாய்ஸ் வந்து தலைவருக்கு செட் ஆகல. தலைவர் வந்து எப்பவுமே எஸ்பிபி அந்த மாதிரி வாய்ஸா செட் ஆகும், இந்த வாய்ஸ் செட் ஆகல. இந்த பாட்டை வேற யாரும் தலைவருக்காக பாடுற மாதிரி குத்துறணும். சும்மா ஒரு 2 சீன் பாடுற மாதிரி குத்துறலாம். மொத்தமாவே தலைவரே பாட விட்டு சிம்பிளா குச்சா மாதிரி ஆயிடுச்சு.
அதனால அந்த இது இல்ல. ஆனா தலைவரோட டான்ஸ் நல்லா இருந்தது. டான்ஸ் வந்து அவர் உடம்புக்கும் மீறி நல்லா பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மோனிகா சாங் சுத்த சொதப்பல். எப்போ வந்து எப்போ போச்சுனே தெரியல. பாட்டு நல்லா இருக்குது, ஆனா பாட்டை குறை சொல்லல. டான்ஸும் சவுபின் நல்லா தான் இருக்கு. எல்லாமே பூஜா டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அந்த பாட்டு வந்த ரீசன் இல்ல, எப்போ வருது எப்போ போகுதுன்னா இல்லாம சுத்தமா சொதப்பி டல்லா ஊத்துறாங்க பாட்டை. அது ஒரு முக்கியமா சொதப்பி. அப்புறம் பவர் ஹவுஸும் சொதப்பிட்டாங்க. பவர் ஹவுஸ்ல முக்கியமான கட்டத்துல வரும் பார்த்தா கிளைமேக்ஸ்ல விட்டு வந்து சிகரெட் பிடிக்கும் பீடி பிடிக்குமா போறாங்க. அது மிகப்பெரிய டிசர்வ் பண்ணு. நாகார்ஜுனா என்ன பண்ணிருக்காரு? ஒன்னும் பண்ணல. ஜோக்கர், அதாவது ஜோக்கர்ன்றது முன்னாடி ரோலக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. ரோலக்ஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. அது வந்து அவருக்கு செட் ஆகல. சரி, அவர் செட் ஆகலன்ற பட்சத்துல அவருக்கான கேரக்டர் வெயிட்டா கொடுக்கலாம். லோகேஷே அதை கொடுக்கல. அவர் பண்றதுல என்ன ஆயிடுச்சு, ஜோக்கர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வந்து அவர் ட்ரை பண்றாரு, பட் அவரால் அந்த ஒரு விஷயத்த முடிகிற அளவுக்கு பவர் இல்ல. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவரோட அடியாளு சௌபினியே வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் வருது. அதனால அவர் வந்து நான் ஜோக்கர்னு தான் சொல்றேன். நாகார்ஜுனா கரெக்ட் ஜோக்கர் காமெடியா இருக்கு. சௌபின் சாக்டர் எப்படி இருந்துச்சு? நல்லா பண்ணிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சௌபின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஆனா என்னன்னா சௌபினை வந்து அப்படியே ஓட விட்டே இருக்கிறாங்க. அவர் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு சௌபின். ஒரு 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 இடத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல்லா ரெஸ்ட்லெஸ்ஸாவே போடுறதுனால அவர் வந்து ஒரு நாய் ஃபீலிங் தான் வருது. இப்ப பத்தாவது அந்த கம்பி நாய் போற கம்பி சங்கிலி எல்லாம் கட்டி விட்டுருவாங்களா, அவர் அதே மாதிரி ஃபீல் பண்ண வேண்டியதாச்சு. அவர் வந்து ஃபுல்லா அவரோட கேரக்டர் மஞ்சுமல் பாய்ஸை ஃபீல் பண்ண கேரக்டர் கூட அந்த எமோஷன் நம்மளால வாங்க முடியல. சௌபினும் சொல்லலாம். ஸ்ருதிஹாசன் நடிச்ச எந்த படமே சரியா ஓடல. இந்த படம் எப்படி ஓடுமா என்ன? இந்த ஸ்ருதிஹாசன் வந்து ஒரு குறிஞ்சி பூ மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு மாதிரி தான் பூத்துருக்காங்க படத்துலயே. அந்த பூத்த பூவோட லோகேஷ் இப்படி கிள்ளி இப்படி அசால்ட்டா தூக்கி போட்டாரு. ஏன்னா வந்து கேரக்டர் வெயிட்டேஜ்ல மீன்ஸ் எமோஷன் ஓட்டல. அவங்க யாருன்னு தெரியல ஃபர்ஸ்ட். இவரு சத்யராஜ் பொண்ணா ரஜினி பொண்ணா எந்த பொண்ணே தெரியாம கன்ஃபியூஷன்லயே முடிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி இந்த சூர்யாசன் கேரக்டர் அவங்களுக்கு நடிக்க தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நச்சம் இருந்தது ஒட்டல அவங்களுக்கு. தலைவரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? தலைவர் சொல்லாம வேணாம். அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பாவம். அவரோட வயசுக்கும் மீறி நல்லா ட்ரை பண்ணிடுறாரு. அந்த எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் வேட்டையை விட எனர்ஜி லெவல் சூப்பரா இருந்தது. அதை வச்சு நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கலாம். மாசின்ஸ்னால அவர் ஃபைட்ல தான் இருந்தது. நீங்க ஃபைட்டை வச்சு படத்த முடிய முடியாதுல்ல. ஃபைட்ல எல்லாம் ஒரு 4 hour 20 நிமிஷம் ஃபைட்லயே முடியணும்னு பாக்குறீங்க. அது எப்படி சாத்தியமாகும்? கொஞ்சமாச்சும் கண்டென்ட் ஸ்டோரி உள்ள போனோம். அந்த மாதிரி 2-3 ஃபைட்லயே முடியணும் பாத்தீங்க. அதுதான் மிகப்பெரிய மைனஸ். தலைவர் பத்தி எல்லாம் கேட்காதீங்க. அவர் நல்லா பண்ணிட்டாரு. தலைவர் வேலை இந்த மிஸ்டேக் வாங்க. ஆமீர் கான் வந்து நல்ல ஹீரோங்க. இந்தியில அவர் வச்சு நல்லா வேலை வாங்கிக்கலாம். கேமியோ ரோல் கூட சொல்லிட்டு காமெடி கொண்டு போறாரு. இதுல என்ன மேட்டர்னா ஆமீர் கான் லாஸ்ட்ல வராரு. எப்போ வராரு அப்படின்னா கிளைமேக்ஸ் ஒரு 1/4 hour முன்னாடி தான் வராரு. பட் என்ன கதைன்னா அவர் வரதுக்கு முன்னாடி படம் டெட் மீன்ஸ் இவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின் வந்துடும். அதனால வந்து ஆமீர் கான் மேல பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஓகேங்களா? அதனால ஆமீர் கான் கேட்டு வேஸ்ட். இல்ல வேற அவர் வந்து ஒரு 4-5 ஓனாயை கூட்டு வந்து நாய் மாதிரி சரி அப்படின்னு இறங்காம சீன் அதெல்லாம் மாசாதான் இது ஒத்துக்கிறேன். பட் அவர் எதுக்கு வராரு, என்ன பண்றாரு? இல்ல ரஜினியை சாவடிக்க போயிட்டு உங்களை நான் குருநாதரா எடுத்துக்கிறேன், நான் உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படி சொல்லி கதையை மாறுது. அது சுத்தமா நம்மளால ஏத்துக்க முடியல. தமிழ் சினிமால வந்து முதல் பேன் இண்டியா படம் இந்த படம் சொல்றாங்க. பேன் இண்டியா ஒர்க் அவுட் ஆகுமா எப்படி? பேன் இண்டியா எதுக்குன்னா ஆஸ் யூஸ்வல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாம் பண்றதுதான். நார்த்ல இருந்து ஒருத்தனை சவுத்ல இருந்து ஒருத்தனை சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு கர்நாடகத்துக்கு ஒண்ணு, இந்திக்கு ஒண்ணு, மலையாளத்துக்கு ஒண்ணு, தெலுங்கு ஒண்ணு சொல்லி எல்லாரையும் போட்டுக்கிறாங்க. அது ஒர்த்து இருக்குதானா இல்ல. ரஜினிக்கு மட்டும் தான் ஒர்த்து. அதோட அவர் பண்ணதுக்கு மட்டும் தான் ஒர்த்து. ரஜினியை வச்சு படத்துல ஒண்ணும் பண்ணல. உபேந்திரா ஐயோ அவர் ஏன் கேரியா அவர் எது வராருன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்ட மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் அவர் வந்து சஸ்பெண்டா ரூம்ல இருப்பாரு. அது எதுக்கு இருக்கிறாருன்னு கூட தெரியல. திடீர்னு ஒரு சீன் ஃபைட்டு மட்டும் வெளியே வருவாரு தலைவர் கூட. கேட்டா அவர் கூலின்னுவாங்க. சும்மா ஃபைட் அடியால் யூஸ் பண்ணிக்கிறாங்க உபேந்திரா. அவ்வளவு பேர் டேரக்டர் அவர் வந்து அடியால் யூஸ் பண்ணி அசிங்கப்படுத்திக்கிறாரு தான் சொல்ல லோகேஷ். பண்ணி வர்றாரு சின்ன வயசுல. அதெல்லாம் எப்படி? அதாவது தலைவர் ஸ்டைல் நல்லா இருக்கு. லுக் பர்ஃபெக்ஷனா இருக்கானா இல்ல, சத்தியமா இல்ல. டிஏஜிங் பர்ஃபெக்ஷன் இல்ல. அதாவது அவர் பண்றது சிகரெட் பீடி பிடிக்கிறது அதெல்லாம் ஸ்டைலா இருக்கு. அது தலைவர் ஸ்டைல் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். பட் அது அந்த கேரக்டர் அது லுக் பர்ஃபெக்டா இருக்கிறது இல்ல. இங்க ஒரு மாதிரி சேடான மாதிரி இருக்கு. அது ஏன் தெரியல. எனக்கு அவர் தான் ஃபீல் ஆகும். மத்தவங்க எப்படிதான் ஐயோ அந்த மனுஷன் தான் பாவம். ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் சப்போர்ட் பண்ணிடுறாங்க அனிருத். இப்போ இல்ல, அந்த கூலி டைட்டில் டீசர் இருக்குல்ல, அப்போதுல இருந்து அனிருத் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிடுறாரு. அந்த இதுவே வரலங்க. ஃபர்ஸ்ட் அந்த அப்பாவும் தாத்தாவும் வந்தாரு. அதுவே எங்கன்னு தெரியலங்க. அது எங்க அந்த சீனு லோகேஷன் தான் கேக்குறேன். அந்த சீன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். மெயினா அந்த சீனே வரல. அது என்ன மாதிரி மாசம் தெரியுமா? அது அதே காட்டுல சரிங்க சொதப்பிடாங்க. ஓவராலா வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி அடிக்கணும், வேற வழி கிடையாது. எல்லா சேர்ந்து நல்லா மல்டி காஸ்டிங் பண்ணி எடுத்துருக்காங்க. எப்படி இருக்க போகுது? கஷ்டம் தான். ஜெயிலரோட கம்மி தான் கேட்டா. ஜெயிலர் அளவுலாம் வரல. ஜெயிலர்லாம் தரமா இருந்தது. எனக்கு வேட்டைனே பெட்டரா இருந்தது. இந்த இடம் வேட்டைனே எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. இது சுத்தமா வரல. ஒட்டவே இல்லைங்க படம். எதுவுமே ஒட்டலாங்க. அதான் பிரச்சனை. லோகேஷோட டைரக்ஷன். லோகேஷ் தான் மிஸ்டேக். நான் தலைவர் வீட்டுல வரவே லோகேஷ் தான் மிஸ்டேக். அவருக்கு கதை இல்ல. அவ்வளவுதான். நீ வர்ற படங்காவது உண்மை பண்ணுவாரா? நீங்க எதிர்பார்க்கலாமா? இல்ல இதுக்கப்புறம் கஷ்டம். லோகேஷ் கஷ்டங்க. வேற யாரும் சூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய ஹீரோ சொல்றேன். லோகேஷ் கதை இல்ல. அவர்கிட்ட கதை நல்லா இருந்து மேபி கேட்டு ஒத்துக்கினா ஓகே. இப்போதைக்கு அவர்கிட்ட கதை இல்ல. கைதி அப்படின்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், அந்த 1 பார்ட்டை கெடுக்காம இருந்தா ஓகே.
டூ எடுங்க, ஒன் பார்ட்டுக்கு எடுக்காம எடுங்க. அப்படின்னா நீங்க கைதி எடுங்க, லியோ எடுங்க, இதெல்லாம் எடுங்க, ஒன் பார்ட்டுக்கு எடுக்காம எடுங்க. அவ்வளவுதான். படம் லியோவோட நல்லா இருக்கா இல்ல சரி லியோ பெட்டர்னு தோணும். லியோ ஆக்சுவலா கொஞ்சம் ஆவரேஜ் தான். இந்த கூலியை கம்பேர் பண்ணும்போது லியோ பெட்டர்னு நமக்கு தோணும். இந்த படம் என்ன பண்ணிருந்தா நல்லா இருக்கும்? சிம்பிளுங்க, கதை நல்லா இருந்துருவாங்க. கூலி கான்செப்டுக்கும் தலைவருக்கும் மேட்ச் பண்ணி நானே ஒரு நல்ல கதை கொடுக்கும். சிம்பிள், நானே பயங்கரமா வச்சு வெயிட்டான கண்டென்ட் கொடுக்கலாம். அது பண்ணல. ரெண்டாவது கேமியோ ரோல் எதுக்குமே வந்து ஒட்டவே இல்லை எதுவுமே. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொடுத்தாலே படம் ரீசெண்டா ஒண்ணுமே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா வச்சிருந்தாலே தலைவர் நல்லா கொடுத்துடலாம். ரிவெஞ்ச் ஸ்டோரி கூட இல்ல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க படத்துல. ஆக்சுவலா என்ன நஞ்சுன்னு புரியல முக்காசி பேருக்கு. அதான் மாற்று ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸே கம்மியா இருந்தது. அதான் பிரச்சனை. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாமா, படம் பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தா அஃப்கோர்ஸ் A+, சில்ட்ரன்ஸ் வர முடியாது. ஃபேமிலி பெரியவங்க வந்தா மேபி கன்ஃபியூஷனா போவாங்க. ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது. அதாவது நீங்க ஜெயிலர் பார்த்து அந்த என்ஜாய்மெண்ட்லாம் இதுல 10% கூட வராது. நார்மலா ரஜினியை பார்த்துட்டு போலாம். ரஜினிக்காக ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிட்டே ஆகலாம். படம் 200 ரூபாய்க்கு ஒர்த்தா? நான் ஆக்சுவலா 60 அடிகள் தான் பார்த்தேன். எனக்கே வந்து கடுப்பாதான். அதுல என்ன ரேட்டிங்? 10க்கு ஒரு 3 நாள். தலைவருக்காக 2 மார்க்கு. அனிருத் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, எல்லா சீனுக்கும் கஷ்டப்பட்டாரு. இதுல என்ன ஆகுதுன்னா ஒரு மொக்க சீனுக்கு நல்ல மியூசிக் போறதுனால அந்த சீன் கிரிஞ்சியா மாறிடுது. அதான் இங்க நடந்திருக்கு. அது ரிப்பீட்டடா அதே மியூசிக் போறதுனால நல்ல சீன் மொக்க சீன் இன்னும் கிரிஞ்சியா மாறிடுது. அதான் இங்க நடந்திருக்கு. இருந்தாலும் அனிருத் போட்ட கஷ்டத்துக்காக 2 மார்க். சோ மொத்தமா 4 மார்க். படத்துலயே பிடிச்ச சீன் எது? பிடிச்ச சீன் தலைவரோட டைலாக். அது என்னதுன்னா, ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணி ஏமாத்திரும் நாகராஜனோட பையனை. அப்போ ஒரு டைலாக் சொல்லுவாரு, ஏமாந்துறேன்னு நினைக்காத, தப்பிச்சுன்னு நினைச்சுக்கோ. சூப்பர், தரமா. அந்த குடுத்த காசுக்கு அதே ஒருத்தான் டைலாக். அது போதும். நீங்க அந்த மாதிரி எதை போட்டு ஏமாந்தீங்களா? அது காமன் தானே, எல்லா பசங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தானே, சின்ன வயசுல இருந்து. அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. படத்தை பிடிக்காத சீன்? ஐயோ, அதையும் கேறீங்க. அதான் எல்லாமே கிரிஞ்சியா போற சீன்ஸே பிடிக்கலங்க. எல்லாமே இந்த 3 பேர் சிகரெட் பிடிக்குது, ஜெயிலர் மாதிரியே தான் இருந்தது. அதெல்லாம் இதுக்குன்னே பண்ணப்பட்ட மாதிரி இருந்தது. அதான் கொஞ்சம் பிடிக்கல. அதாவது ஓகேதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்கா, செகண்ட் ஹாஃப் லேக்கா? என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சுத்த லாக். அதுவும் டைட்டில் கார்டு வந்தா தப்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே லாக் தான். செகண்ட் ஹாஃப்ல இது பிளாஷ்பேக் எதிர்பார்த்தா பிளாஷ்பேக் இல்ல, அதனால செகண்ட் ஹாஃப் லாக். 2 ஹாஃப் ஒரே மாதிரி தான் ஃபீலிங் இருந்துச்சு. டல்லாவே போச்சு. அதான் பிரச்சனை. ரஜினிகாந்த் சார் வந்து யாரும் சொல்லாமயே நண்பனை கொண்டான்னு பழி வாங்க போறது, அவ்வளவு கேட் சார் போய் பழி வாங்க போற மாதிரி. அதான் சொல்றேன். இதுல நான் வந்து லாஜிக் மிஸ்டேக்னு பேசல. லாஜிக் மிஸ்டேக் பேச ஆரம்பிச்சா ஏகப்பட்டது எடுத்து விடலாம். நான் லாஜிக் மிஸ்டேக் பேச ஆரம்பிச்சு பாக்குறேன். தலைவர் கூட வந்ததுனால இது பேச ஆரம்பிச்சா ஏகப்பட்டது இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மோசமா இருக்கு. டைரக்ஷன் மிஸ்டேக், கதை மிஸ்டேக். அடுத்து லோகேஷ் கனகராஜ் படத்துல ரஜினி சார் நடிப்பாரா? தலைவா தயவு செஞ்சு போயிடு. அதான் சொல்லுவேன். நல்ல கதை, நல்ல டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சின்ன டேரக்டர் வந்தாலும் நல்லா எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு வர டேரக்டர் எல்லாம் கதையா இருக்க மாட்டேது. அதனால நீங்க வந்து பாருங்க, ஒரு நல்ல கதை எடுக்கிற டேரக்டரா பார்த்து போங்க தானே சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.